ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரினிஸ் மேத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜாமெட்ரி எக்ஸசைஸ் 5.4ல கொஸ்டின் நம்பர் 11. Find the equation of a straight line joining the point of intersection of 3x plus y plus 2 is equal to 0 and x minus 2y minus 4 is equal to 0 to the point of intersection of 7x minus 3y is equal to minus 12 and 2y is equal to x plus 3. இங்க நமக்கு ரெண்டு செட் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு செட்டை பேஸ் பண்ணி ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்கு. அதே மாதிரியே ஈக்குவேஷன் தேர்ட் அண்ட் ஃபோர்த்தை பேஸ் பண்ணி ஒரு பாயிண்ட் இருக்கு. ரெண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ற லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு ஃபர்ஸ்ட் செட்டப்போட ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி லைன் ட்ரா பண்ணுறோம். 3x plus y plus 2 is equal to 0. Then x minus 2y minus 4 is equal to 0. இந்த intersecting point நமக்கு ஏன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? Then 7x minus 3y is equal to minus 12. Then 2y is equal to x plus 3. இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து நமக்கு பின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏ அண்ட் பியை நமக்கு ஜாயின் பண்ணுறோம். ஏ பியை கனெக்ட் பண்ணுற இந்த லைனோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். x1, y1. தென் பாயிண்ட் பி கண்டுபிடிக்கணும். x2, y2. x1, y1 அண்ட் x2, y2 ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா என்னது? y minus y1 divided by y2 minus y1 is equal to x minus x1 divided by x2 minus x1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு கண்டுபிடிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் ஏ அண்ட் பி ஃபைண்ட் பண்ணலாம். அப்போ ஃபர்ஸ்ட் செட்டப் ஈக்குவேஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3x plus y plus 2 is equal to 0. இங்கே நமக்கு கான்ஸ்டண்ட்டை ரைட் சைடில் கொண்டு போயிடலாம். 3x plus y is equal to minus 2. இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் x minus 2y minus 4 is equal to 0. இப்போ சேம் இதே மாதிரியே நமக்கு கான்ஸ்டண்ட்டை ரைட் சைடு கொண்டு போயிடலாம். x minus 2y is equal to positive 4. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு வேரியபிளை கேன்சல் பண்ணலாம். நான் ஒய்யை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் 1 இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷனில் -2, அதாவது 2. இந்த ரெண்டுக்குமே நமக்கு எல்சிஎம் என்னது? 2 தான். ஃபர்ஸ்ட்டில் 1 இருக்குது, ஃபஸ்ட்டை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஈக்குவேஷன் 1 மல்டிப்ளைட் பை 2. அப்போ என்ன வருது? 6x plus 2y is equal to -4. தென் செகண்ட் ஈக்குவேஷன் ஆல்ரெடி நமக்கு 2y இருக்குது, ஸோ எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. செகண்ட் ஈக்குவேஷனை டைரெக்டாக எழுதிக்கலாம். x minus 2y equal to 4. இது நமக்கு தேர்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் ப்ளஸ் தேர்ட் ஈக்குவேஷன் நமக்கு ரிசல்ட் என்ன இருக்கு? 2y அண்ட் -2y கேன்சல். 6x plus x அப்படிங்கிறப்ப 7x, -4 plus 4 அப்படிங்கிறப்ப நமக்கு 0 தான் இருக்கும். x is equal to 0 divided by 7. 0 by anything 0 தான். அப்போ x is equal to 0. இப்போ எக்ஸோட வேல்யூவை ஈக்குவேஷன் 1 இல்லை 2ல் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம y கண்டுபிடிக்கலாம்.
நான் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? 3x plus y is equal to -2. நம்ம xக்கு பதிலா 0ன்னு ரீப்ளேஸ் பண்ணோம்னா 3 times of 0 plus y is equal to -2. ஸோ 0வால மல்டிப்ளை பண்றப்ப 0 தான் வரும். y is equal to -2. நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப பாயிண்ட் A என்னதுங்க? x1, y1 that is equal to 0, -2. இதே மாதிரி நம்ம பாயிண்ட் B கண்டுபிடிக்கணுமா? நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஈக்குவேஷன் என்னது? 7x minus 3y is equal to 12. Equation 4. Then 2y is equal to x plus 3. நமக்கு வேரியபிள் ஒரே பக்கமா இருக்கணுமா? minus x plus 2y is equal to 3. இது equation 5. x-ஐ ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். அப்போ LCM ஆஃப் 7, 1 அப்படிங்கிறப்ப 7 தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. அதாவது ஈக்குவேஷன் 4ல நோ சேஞ்ச். என்ன இருக்கோ அது அப்படியே எழுதிடலாம். 7x minus 3y is equal to -12. தென் ஈக்குவேஷன் 5 நமக்கு 1 இருக்கு, பட் எனக்கு 7 இருந்தால் தான் கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 7 times of equation 5 minus 7x plus 14y is equal to 21. இது equation 6ன்னு வச்சுக்கலாம். இப்போ 4th and 6 நமக்கு கம்பைன் பண்ணிடலாமா? ஸோ equation 4 plus 6. நமக்கு 7x and -7x இருக்கனால இது கேன்சல் ஆயிரும். Then -3 plus 14. அப்போ 11y. 11y is equal to 21 minus 12. ஸோ நமக்கு பாசிட்டிவ் 9. அப்போ இந்த 11 ரைட் சைடு மூவ் ஆகிறப்ப டிவிஷன். ஸோ y is equal to 9 divided by 11. இப்போ y-ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இதை 4 or 5ல சப்ஸ்டிட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு 5 கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ 5ல ரீப்ளேஸ் பண்ணலாம். ஈக்குவேஷன் 5ல y-ஓட வேல்யூவை ரீப்ளேஸ் -x plus 2y is equal to 3. Minus x plus 2 times of 9 divided by 11 is equal to 3. Minus x plus 18 upon 11 is equal to 3. Then இது minus minus x is equal to 3 minus 18 divided by 11. நமக்கு காமன் டினாமினேட்டர் வேணும். அப்போ மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 33 minus 18 divided by 11 is equal to minus x. 33 minus 18. 15. 15 divided by 11 equal to minus x. அப்போ x ஓட வேல்யூ என்னது? minus 15 divided by 11. இப்போ நமக்கு தேவையான x and y கிடைச்சிருச்சா? அதாவது பாயிண்ட் Bல x2, y2 ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. என்னது? minus 15 divided by 11. Then y ஓட வேல்யூ 9 divided by 11. இப்போ A, B அப்படிங்கிற 2 பாயிண்ட் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு கண்டுபிடிச்சிடலாமா? பாயிண்ட் A என்னது? 0, -2. இதை நம்ம x1, y1 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் பாயிண்ட் B இப்போ நம்ம கண்டுபிடிச்சது minus 15 divided by 11 and 9 divided by 11. இதனோட வேல்யூ x2, y2. நமக்கு 2 பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறப்ப ஈக்குவேஷன் ஃபார்மேட் y minus y1 divided by y2 minus y1 is equal to x minus x1 divided by x2 minus x1.
இங்க நமக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணலாமா? y மைனஸ் y1 ஓட வேல்யூ -2. அப்போ மைனஸ் ஆஃப் -2 டிவைடட் பை y2. 9 divided by 11 minus of -2 is equal to x minus x1 ஓட value 0 divided by x2 ஓட value -15 divided by 11 minus 0. Next, y plus 2 divided by 9 divided by 11 plus 2 is equal to x divided by minus 15 divided by 11. y plus 2 divided by இங்கே common denominator பண்ணலாமா? 9 plus 22 divided by 11. division அப்படிங்கிறப்ப நமக்கு ப்ராடக்டா? இப்போ minus common x times of 11 divided by 15. சேம் செட்டப் தான். இது நியூமரேட்டரா? y plus 2 divided by 9 plus 22 அப்படிங்கிறப்ப 31 then 11 is equal to minus x into 11 divided by 15. நமக்கு ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு என்ன காமனா இருக்கு? 11 காமன் இங்க. y plus 2 divided by 31 is equal to minus x divided by 15. Next cross multiply பண்ணிடலாமா? Fifteen times of y plus 2 is equal to minus x times of 31. 15y plus 30 is equal to minus 31x. Minus 31x left side move பண்ணிடலாமா? இப்போ positive 31x plus 15y plus 30 is equal to 0. இதுதான் நமக்கு தேவையான final equation. Thank you.